நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் காலமானார். பழமையான தெலுங்கு திரைப்பட நடிகரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் இன்று ஜூலை 13, 2025 காலை ஹைதராபாத்தில் தனது இல்லத்தில் உயிரிழந்தார். அவருக்கு வயது 83. இவர் கடந்த சில நாட்களாக வயோதிபத்தால் ஏற்பட்ட உடல் நலக் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜூலை 10 பிறந்த நாளை கொண்டாடியதிலிருந்து 3 நாளில் இந்த சோகச் செய்தி வெளியாகியுள்ளது. திரையுலக கண்ணீர். சிறந்த வேடங்களில் வில்லன், பண்பாட்டுப் பழங்குடி மற்றும் நகைச்சுவை பாத்திரங்களில் அபாரமாக நடித்தவர். 75க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர். பத்மஸ்ரீ விருது, 2015 மற்றும் 9 நந்தி விருதுகள் பெற்றவர். பாஜக சார்பாக 1999 முதல் 2004 வரை M.L.A ஆகவும் இருந்தவர். புகழாரம் கூறியவர்கள். சிறந்த நடிகர் சிரஞ்சீவி. அவர் ஒரு பரதரமை கலைஞர். திரையுலகத்தின் தொல்லைச் சிறப்பான ஒரு முக்கியமான சொத்து. விஷ்ணு மஞ்சு பாராட்ட முடியாத ஒரு லெஜண்ட். அவர் செய்த கலைத்தொழில் என்றும் வாழும். எஸ். ராஜமௌலி, ரவிதேஜா, பவன் கல்யாண், மோகன் பாபு உள்ளிட்ட திரைத்துறையினரும் அரசியல் தலைவர்களும் தங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். இறுதிச் சடங்கு. இன்று ஹைதராபாத் பிலிம் நகர் பகுதியில் அவரது இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. திரைத்துறையின் பல பிரபலங்கள் சிரஞ்சீவி, பவன் கல்யாண், வெங்கடேஷ், ராணா தாகுபதி, பிரகாஷ் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு இறுதி வணக்கம் செலுத்தினர். வாழ்க்கை பயணம் சுருக்கமாக. பிறப்பு ஜூலை 10, 1942, கங்கிபாடு, ஆந்திரா. முதல் திரைப்படம் பிராணம் காரீடு, 1978. முக்கிய திரைப்படங்கள் சிவா, ஆஹா நா பெல்லண்டா, பொம்மரில்லு, அதாது, மணி, காயம் போன்றவ.